இன்னைக்கு வந்து சூர்யா சாரோட கங்குவா படம் பாக்குறதுக்கு வந்திருக்கோம். கங்குவா ரிவ்யூஸ் எல்லாம் சும்மா பலமா வந்துகிட்டு இருக்கு படத்துக்கு. ஒரு ஃபைட் முடிஞ்சு டக்குன்னு ஒரு சின்ன கேப் கூட விட மாட்டேங்கிறான், டக்குன்னு அடுத்த ஃபைட். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபைட்ஸ் படத்துல. அந்த பழி வாங்குறேன்னு இருக்கானுங்க. லேடிஸ் ஃபைட் ஒண்ணு வருது, அதெல்லாம் வந்து சத்தியமா அது தேவையில்லாத ஃபைட். அது சூர்யா சார் வந்து 100% வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். பாவங்க அவரு. ஒரு படம்னா வந்து முடிக்கிற நேரம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், சரிங்களா? இன்னொன்னு பெரிய மைனஸ் என்னன்னா சும்மா கத்துறாங்க. அது இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிடா. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜே ப்ரோஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு வந்து சூர்யா சாரோட கங்குவா படம் பாக்குறதுக்கு வந்திருக்கோம். கங்குவா ரிவ்யூஸ் எல்லாம் சும்மா பலமா வந்துகிட்டு இருக்கு படத்துக்கு. பயங்கரமா ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. எதிர்பார்த்துட்டு இருந்தோம் படம் பயங்கரமா இருக்கும்னு. ஆனா ரிவ்யூஸ் வருது. ஆமா, ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு சரி என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அந்த நம்ம பார்க்காம அதை சொல்லக்கூடாதுல்ல. அதனால வந்து மெயினா வந்து சரி போய் பாத்துருவோம், நம்மளும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் வந்து உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றது, உண்மையா பொய்யா அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வேற என்ன ப்ரோ? போய் பார்த்துட்டு சொல்றோம். ஹாய் காய்ஸ், படம் முடிச்சாச்சு. படம் எப்படி இருக்கு அப்படின்னு, படம் எப்படி இருக்குன்னா ரிவீல் பண்ணி. நல்லாவே இருக்கு படம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம் போயிட்டு. இவங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் ரொம்ப ஒன்றும் மோசமாலாம் இல்லை கைஸ். படம் வந்து உண்மையிலே வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்ப ரொம்ப பேடா சொல்றாங்க ரிவ்யூல. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் கூட ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து மரியாதையே இல்லையேன்ற மாதிரி தான் இருக்கு. இவரு டிஎஸ்பி எல்லாம் குறை சொல்லியிருக்காங்க. சத்தியமா வந்து அவரு அவ்வளோ ஒர்க் பண்ணி, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த மாதிரி ட்ரைபல் மியூசிக் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து நாங்க மியூசிக் ப்ரொடக்ஷன்ல இருக்கனால சொல்றேன் நானு. உண்மையில வந்து அது ரொம்ப ஒரு நல்லா பண்ணிருக்காரு. ஒரு மியூசிக் வந்து டிஃபரெண்டா. அந்த படத்துக்கு வந்து எது ஆப்டா இருக்குமோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி போட்டிருக்காரு. அது வந்து சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. அது வந்து எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஒர்க் தெரியுமா? அது சும்மா ஈஸியா சொல்லிடுறோம் நம்ம. காது வலிக்குதுன்னா அது ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்றத வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். படம் ஃபுல்லா சொல்லு. படம் ஃபுல்லாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைட்ஸ் அதிகமா இருக்கு. சோ ஃபைட்ஸுக்கு கண்டிப்பா ஒரு விறுவிறுப்பான மியூசிக் போட்டாதான் வந்துட்டு கண்டிப்பா ஃபைட்ஸ் வந்து எடுத்தே கொடுக்கும் படத்துல. மியூசிக் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அந்த எமோஷன்ஸை கனெக்ட் பண்றதே மேக்சிமம் மியூசிக் தான். அந்த சீனோட எலிவேஷனே வந்து தூக்குறதே வந்து மியூசிக் தான். சோ அந்த ஃபைட்ஸுக்கு என்ன மியூசிக் வந்து சூட் ஆகுமோ அதை வந்து அவர் போட்டிருக்காரு, பக்காவா போட்டிருக்காரு. அதுதான் இப்ப அதுல வந்து என்னன்னா, இப்ப ஃபைட்ஸ் வந்து படத்துல நிறைய ஆயிடுச்சு. ஆமா, சீன்ஸ் கம்மியாயிடுச்சு, ஃபைட்ஸ் நிறைய ஆயிடுச்சு. தேவையில்லாத ஃபைட்ஸ், தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த ஃபைட்ஸ் வந்து அதிகமானனால அது படத்துல வந்து அந்த சவுண்ட்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கனால இரிட்டேட் ஆகுது. ஒரு ஃபைட் முடிஞ்சு டக்குன்னு ஒரு சின்ன கேப் கூட விட மாட்டேங்கிறான், டக்குன்னு அடுத்த ஃபைட். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபைட்ஸ் படத்துல. அந்த பழி வாங்குறேன்னு இருக்கானுங்க. லேடிஸ் ஃபைட் ஒண்ணு வருது, அதெல்லாம் வந்து சத்தியமா அது தேவையில்லாத ஃபைட். அது எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்ல. அந்த கிராக்கடைல் வச்சு ஒரு சீன் வருது, அதுவும் தேவையில்ல. ஃபைட் தான் எடுத்திருக்காங்க. அந்த ஃபைட் எல்லாம் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி எடுத்திருக்கலாம். அது எடுத்திருந்தானா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருந்திருக்கும். படம் கிறிஸ்பா பண்ணல கைஸ். பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காம பண்ணிட்டாங்க. அதுதான் மெயின். ஒவ்வொரு சீனையும் எடுத்திருக்கிறாங்க. அந்த சீனை வந்து கச்சின்னு அந்த சீனை முடிக்காம அப்படியே இழுத்து முடிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து படம் வந்து கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி ஃபீல். மத்தபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே நல்லா இருந்தது. அவரு சூர்யா சாரோட என்ட்ரி எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு. அந்த கோவால வராரு பாருங்க ஒரு கெட்டப்ல, அது சரியான ஸ்டைலா இருக்காரு. சூர்யா வந்து வேற மாதிரி இருக்காரு. சூர்யா சார் வந்து 100% வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். பாவங்க அவரு. அவரு வந்து அவரு குட்ட அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் அந்த இன்டர்வியூல வந்து அப்படி சொல்லியிருக்காரு. எல்லாம் வாய பொழுது
உண்மையிலே வந்து படம் விஷுவல் வைஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. 3D எல்லாம் 3D இந்த படத்தோட பிளஸ் 3D தான். 3D வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து மஸ்ட் வாட்ச். நீங்க போய் இந்த படத்தை வந்து 3Dக்காகவே பாக்கணும். அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. வேற லெவல். நாங்க வந்து எங்க பார்த்தோம்னா சினிபோலிஸ்ல பார்த்தோம். சோ அங்க வந்து 3D வந்து வேற லெவல்ல இருந்தது கைஸ். இது வரைக்கும் இங்கிலீஷ் படத்துல கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட் இல்ல. இந்த படத்துல ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருக்கு அந்த 3D. நம்ம தமிழ் படத்துல இந்த அளவுக்கு 3D எஃபெக்ட் காட்டுறாங்கன்னா உண்மையிலே ஒரு பெருமையா தான் இருக்கு. இல்ல செமையா சரியான 3D. அந்த புல்லுல போறதெல்லாம் அப்படியே இப்ப நம்மளுக்கு மூஞ்சி முன்னாடி அப்படியே வர மாதிரி நல்லா VFX எல்லாம் வாயே கூசாம நல்லா இல்லன்றாங்க. ஆனா VFX எல்லாம் தரமே வேற மாதிரி. இந்த ஹாலிவுட் ரேஞ்சில இந்த VFX உண்மையிலே சொல்லுங்க கைஸ், இது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். இந்த மாதிரி ஒரு படம் வந்து எடுக்கிறதே கஷ்டம். ஆமா. ஆனா இதுல என்ன ஒரு மெயின் மிஸ்டேக்னா ஸ்டோரி வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரியா இழுத்துட்டாங்க. ஸ்டோரி லைன்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். பிளஸ் வந்து இது ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் கிறிஸ்ப் பண்ணிருக்கலாம். படம் வந்து சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இழுத்து வச்சதுனால ரொம்ப லேக் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்கிரீன் பிளே கரெக்டான சீன்ஸ் வந்து எங்க பிளேஸ்மெண்ட் அதாவது சீனோட பிளேஸ்மெண்ட் வந்து சரியில்லை. அதனாலதான் மெயினா அந்த படம் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்காத காரணம். சீன் பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் பிளேல மட்டும் ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர். கண்டிப்பா மெகா பிளாக் பஸ்டர் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு அந்த ஜஸ்டிபிகேஷன். சிறுத்தை சிவாலாம் இந்த அளவுக்கு எடுப்பாரான்றதே தெரியல. அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. இந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு சிறுத்தை சிவா. உண்மையிலே வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் வரல. ஆமா, உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு படம் வரல. அதுக்குன்னு ஒருத்தர் வந்து திட்டுறாரு பாருங்களா, அவன் அப்படி இப்படின்னு திட்டுறான். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். எல்லாம் தப்பான. அடுத்தவங்களை வந்து ரொம்ப அவரை வந்து ஒரு படம் எடுக்க சொல்லலாம், ஒரு ஷார்ட் பிலிமோ ஒரு சும்மா ஒரு வீடியோ எடுத்து காட்ட சொல்ல, அப்பதான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன. ஆனா உண்மையாலே இந்த படத்துல வந்து சிறுத்தை சிவாக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். உண்மையிலே வேற லெவல், சம கிரியேட்டிவிட்டி. ரெண்டாவது டிஓபி, அத சினிமாட்டோகிராஃபர் வேற லெவலு. எடிட்டிங் அவர் இறந்துட்டாரு, அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். எடிட்டர் வந்து இந்த படத்தோட எடிட்டர் இறந்துட்டாரு. ஆனா செம்ம ஒர்க் பண்ணிருக்காரு எடிட்டர். தெரிச்சிருக்கு. எடிட்டர்ல இருந்து காஸ்டியூம் டிசைனர்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு அந்த பிசிறே அடிக்கல கைஸ். அது அந்த ஓல்டன் ஏஜ் மாதிரி காட்டுறாங்க. அதுல வந்து பிசிறே இல்ல, அப்படியே பக்கா ஓல்டன் ஏஜ் மாதிரி இருக்கு. இது நியூ, இது காட்டுறது நியூவா. ஒரு படம்னா வந்து முடிக்கிற நேரம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? அந்த ஃபீல் வந்து இந்த படத்துல இருக்கு. சோ கண்டிப்பா எல்லாரும் போய் இந்த படத்தை பார்க்கலாம். எந்த தப்புமே கிடையாது. ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ், எந்த தப்பும் இல்ல. 3D வந்து கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். கண்டிப்பா 3Dல போய் பாருங்க. 3Dக்காகவே இந்த படம் பார்க்கணும் கைஸ், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஆனா மஸ்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா எல்லாரும் போய் பாத்துருங்க படத்தை. கொஞ்சம் லாஸ்ட்ல எல்லாம் வந்து சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவையில்லாம வச்சுட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் லாஜிக் வைஸ் கொஞ்சம் இடிக்குது. மிச்சப்படி என்ன மார்க் கொடுத்துருவான். மிச்சப்படி நம்மளோட ஸ்கோர் இந்த படத்துக்கு வந்து 7 out of 10. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே மட்டும் பெட்டரா பண்ணி ஸ்டோரியில கொஞ்சம் ஸ்டஃப் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா செம பிளாக் பஸ்டர். கொஞ்சம் சீன்ஸ் ட்ரிம் பண்ணிட்டு, அந்த தேவையில்லாத சீன், அந்த ஃபைட் சீன் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, கொஞ்சம் ஸ்டோரியில இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, பிளஸ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா, படமோட லென்த் ஓவரால கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். செம படமா இருந்திருக்கும். சூர்யா சார் ஹேட்ஸ் ஆஃப். அவருக்கு கண்டிப்பா வந்து சூர்யா சார் வந்து எந்த அளவுக்கு அவரால் நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் நடிச்சு குடுத்திருக்காரு இந்த படம். கண்டிப்பா இந்த படத்துக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாலும் ஓகே தான், அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்னு பெரிய மைனஸ் என்னன்னா, சும்மா கத்துறாங்க. அது பண்ணிருக்க கூடாது. அதுதான் நான் சொன்னேன்ல, இந்த ஸ்கிரீன் பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு. அது அப்படியே அந்த ஃபைட்ல வந்து அது கத்துவாங்கல்ல ஆக்ரோஷமா, அந்த ஃபைட் ஃப்ரீக்வெண்டா வரனால அது ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஆமா, அதுதான் மெயின். மத்தபடி இவங்க சொல்ற அளவுக்கு ஐயோ படம் வேஸ்ட் அதெல்லாம் சத்தியமா ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு வாட்டி கண்டிப்பா போய் பார்க்கலாம். எங்களோட சஜஷன் வந்து ஒரு வாட்டி கண்டிப்பா போய் பாருங்க. 3Dல பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. செகண்ட் ஹாஃப் படம் முடியறப்ப லைட்டா சொதப்பிட்டாங்க. மிச்சப்படி எல்லாம் ஓகே தான். ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். சோ எல்லாரும் படத்தை போய் கண்டிப்பா வாட்ச் பண்ணிருங்க. ஃபேமிலியோட போய் பாருங்க கைஸ், நல்லா இருக்கு படம். சும்மா அவங்க ரிவ்யூலாம் அப்படி இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. இப்ப படத்தோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. நம்ம விஷயத்துக்கு வரோம். நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஒரு 10 சாங் கிட்ட நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். எங்க சாங்ஸ் எல்லாம் எங்க சேனல், இந்த சேனல்ல இருக்கு, போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. எங்களோட லேட்டஸ்ட் சிங்கிள் வந்து எல்லாம் போய் தான் நடி ரிலீஸ் ஆயிருக்கு சக்சஸ்ஃபுல்லி. இப்ப பாத்தீங்கன்னா 25,000 வியூஸ் வந்து டச் ஆயிடுச்சு.
சோ அதையும் ஆமா டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி 7 minutes ஆயிடுச்சு வீடியோ. ஆமா கொஞ்சம் இவ்வளவு பெருசா போட்டா நீங்க வேற பார்க்க மாட்டீங்களா, அதனால வந்து நாங்களும் வந்து கொஞ்சம் அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. விளாக்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப போர் அடிக்க கூடாது. ஆமா கொஞ்சம் பாத்துட்டு எங்களுக்கு பாத்து பண்ணுங்கப்பா, பாத்து பண்ணுங்க. ஓகே கைஸ் கங்குவா எல்லாரும் போய் பாத்துருங்க, கண்டிப்பா எல்லாம் பாருங்க. எங்க மார்க் வந்து 7 out of 10. ஓகே கைஸ், பாய். இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறோம். டைம் என்ன ஆகுது? டைம் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, போய் தூங்கணும். 2:15. ஓகே, இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அப்படியே போயிட்டு படுத்து தூங்க வேண்டியது. ஓகே, குட் நைட், டாடா, see you, bye bye. நெக்ஸ்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். This is J Bro signing off, bye.